வணக்கம் ஆபிரகாம். அதாவது ஆபிரகாம், கடந்த சில தினங்களாக தொடர் மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,78,000 கன அடி திடீரென தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள நீர் திறக்கப்பட்டது. இதன் காரணமாக பல்வேறு ஏரி குளங்கள் அணைகள் நிரம்பி ஆங்காங்கே ஏரிகள் உடைப்பு ஏற்பட்டு அதிக வெள்ள பாதிப்புகள் விழுப்புரம் மாவட்டத்தை சந்தித்தது. தொடர் மழை காரணமாகவும் ஆங்காங்கே வீடுகளில் வெள்ளச்சாரம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது விழுப்புரம் திருச்சி ஜேசி நெடுஞ்சாலையில் உள்ள அரசூர் இருவர்பட்டு கிராமமே தத்தளித்துக் கொண்டது. இதனை அடுத்து அந்த வழியில் சென்ற மலட்டாற்றின் மூலமாக இந்த வெள்ளப்பெருக்கானது ஆங்காங்கே வீடுகளை சேதப்படுத்தியது மட்டுமல்லாமல் கடந்த 2 தினங்களாக பாத்தீங்கன்னா அந்த வெள்ள பாதிப்புல பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தாங்க. இவர்களை யாருமே அந்த நிவாரண உதவிக்கும் அவர்களை மீட்பதற்கு நடவடிக்கைக்கும் மாவட்ட நிர்வாகம் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு இருந்தது. தொடர்ந்து அவர்களுக்கு 2 தினங்களாக பாத்தீங்கன்னா உணவு மற்றும் குடிநீர், மின்சார தேவை ஆகியவற்றை எதுவும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் இன்னைக்கு ஒன்று திரண்டு ஒட்டுமொத்தமாக அரசூர் என்ற இடத்துல பாத்தீங்கன்னா திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவில் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து முதல் கட்டமாக பாத்தீங்கன்னா காவல்துறை சார்பில் அங்கே செல்லப்பட்டது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை செல்லப்பட்டது. அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி அங்கு சென்றார். அதை தொடர்ந்து அப்புறம் விழுப்புரம் வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் முன்னாள் கள்ளக்குறிச்சி எம்பி கௌதமி சிகாமணி மற்றும் எஸ்பி உள்ளிட்ட பலரும் அங்கு சென்று விரைந்தனர். அப்பொழுது மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போது அங்கிருந்த ஒரு சில மர்ம நபர்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் சத்தம் போட்டு அலப்புறையில் ஈடுபட்டனர். இதனை தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஏராளமான போலீஸ் பாதுகாப்பு இருக்க நிலையில திடீரென பாத்தீங்கன்னா அங்கிருந்த ஒரு மர்ம நபர் அங்கிருந்த வாய்க்காலில் இருந்த சேத்தை எடுத்து எல்லார் மேலேயும் தெளித்து விடுத்தாங்க. இது லேசாக பாத்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி மேலையும் மற்றும் கௌதமி சிகாமணி மேலையும் மாவட்ட ஆட்சியர் மேலையும் மற்றும் அங்கிருந்து காவல்துறை பாதுகாப்பு பணியில் இருந்த அனைவர் மேலையும் அந்த சேறு தெளிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவர்கள் யார் என்று கண்டறிய மாவட்ட நிர்வாகம் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன. தொடர்ந்து அதற்கு பிறகு அவர்களுக்கு உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு குடிநீர் டேங்க் மூலமாக வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அவர்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர். தொடர்ந்து இதனால் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனம் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்து பின்னர் மெல்ல மெல்ல அந்த வாகனங்கள் போக்குவரத்து சரி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல பல்வேறு இடங்களுக்கு தென் மாவட்டம் செல்ல வேண்டிய வாகனமும் சென்னை செல்கின்ற வாகனமும் சென்று கொண்டு கொண்டு அப்படிதான்.